அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் மக்களின் உண்மையான இயக்கமாக இன்று வரை திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. மறைந்தாலும் பொன்மலர் செம்மலாக இதே தெய்வமாக எழுச்சி நாயகராக இரத்தத்தின் இரத்தமான நம்மளுடைய மாண்புமிகு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயாவால் உருவாக்கப்பட்ட நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை முழுமையாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அம்மக்களுக்குரிய வேலை வாய்ப்பு, தொழில் வாய்ப்பு நிரந்தரமாக கொண்டு வரப்பட வேண்டும். அம்மக்கள் 3 வேளை உணவருந்த வேண்டும். வசிப்பதற்கு வீடு கட்டமைப்பு ஏற்படுத்த வேண்டும். பெண்களுடைய பாதுகாப்பு, குழந்தைகளுடைய பாதுகாப்பு, மருத்துவ காப்பீடு, விபத்து காப்பீடு, இது போன்ற அனைத்துமே ஒரு அடிப்படையான தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக ஆரம்பித்த நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே கட்சி நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான். இரட்டை இலை என்பது மக்களால் ஆதரித்து கொடுத்த மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். மக்களுடைய கட்சி, மக்களுக்காகவே இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். நாம் ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக பேசிக்கொண்டிருக்கிறோம். கோவை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுமே ஒவ்வொன்றாக நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். படித்து முடித்தவுடன் வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் இளைய சமுதாயம் இன்றைக்கு முகவர்களாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை இன்றைக்கு மறைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. படித்து முடித்தவுடன் வாங்கிய கடனுக்காகவும் அவர்களுடைய குடும்பத்துக்காகவும் இன்றைக்கும் ஒரு மிகப்பெரிய அவர்களுடைய வாழ்வாதாரத்தை விட்டு முகவர்களாக ஸ்விக்கி, ஜொமேட்டோ போன்ற நிறுவனத்தில் ஒரு தற்காலிகமாக எந்த ஒரு வேலை நிர்ணயம் இல்லாமல் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலையை ஒரு பார்சலுக்கு 10 ரூபாய், 15 ரூபாய் என்ற முகவர்களாக வேலை செய்து கொண்டிருக்கும் கொடுமையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இளைய சமுதாயம் இன்றைக்கு அவர்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு தற்காலிகம், அடுத்த 20 ஆண்டுக்கு பின்பு அவர்களுடைய ஓய்வூதிய திட்டம் என்பது ஒரு கனவாக போகக்கூடிய ஒரு விஷயம். அவர்களுக்கு சேமிப்பு என்பது கனவாக மாற்றக்கூடிய ஒன்று. அவர்கள் இன்று வரை ஒரு சொந்த வீட்டுக்காக கனவு காணக்கூடிய விஷயமாகவே போய்விடும். இதை அனைத்தையுமே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு ஆட்சி அமைப்பு ஏற்படுத்த வேண்டும். அனைவருக்குமே வேலை நிர்ணயம் கொண்டு வரப்பட வேண்டும். அவர்களுக்குரிய அங்கீகாரம் முழுமையாக வேலை நிர்ணயம் மற்றும் சம்பளம், அவர்களுக்கு அவர்களுடைய உழைப்புக்கேற்ற சம்பள நிர்ணயம், ஓய்வூதிய திட்டம் மற்றும் காப்பீடு, மருத்துவ காப்பீடு மற்றும் விபத்து காப்பீடு, அடிப்படையான தேவைகளை மட்டுமே நாம் இன்றைக்கு அங்கீகாரமாக சான்றாக இளைய சமுதாயத்துக்காக நாம் இன்றைக்கு கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போது இன்றைக்கு முகவர்களாக வேலை செய்து கொண்டிருக்கும் அனைவருமே முழுமையாக அங்கீகரிக்கப்பட்ட வேலை நியமனம் செய்யப்படுவார்கள். ஒவ்வொரு இளைய சமுதாயத்தையுமே யாரோ ஒரு தனிநபர் ஆதிக்கமாக இன்றைக்கு முகவர்களாக மாற்றிக்கொண்டிருக்கும் அனைத்தையுமே முறையடித்து அம்மக்களுக்குரிய வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரே கட்சி நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான். படித்து முடித்தவுடன் எண்ணற்ற கனவுகளுக்காக காத்து கொண்டிருக்கும் அந்த இளைய சமுதாயத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்று வேலை வாய்ப்புகளை உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாம் முழுமையாக உழைத்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு துறைக்குரிய வேலை வாய்ப்புகளை முழுமைப்படுத்தி அம்மக்களுக்குரிய வேலை வாய்ப்பு, தொழில் வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும். வருகின்ற சட்டமன்ற தேர்தல் என்பது இளைய சமுதாயத்துக்குரிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, பங்களிப்பாக மாற்றி அமைத்து தரப்படும். நேரடியாக நம்மளுடைய சட்டமன்றத்தில் வந்து பேசுவதற்குரிய பங்களிப்பு இளைய சமுதாயத்துக்கு கண்டிப்பாக கொடுக்கப்படும். இங்கு ஒவ்வொரு துறையில் சார்ந்தவர்களும், மாணவர்களும், நம்மளுடைய அனைத்து தொழில் சார்ந்த, விவசாயம் சார்ந்த அனைத்து மக்களுக்குரிய சட்டமன்றமாக அங்கு அமர்ந்து நம்மளுடைய